வணக்கம். என் பேர் வினோதினி. நான் பான்சுகஸ் காலேஜில் பிகாம்-சிஏ ஃபைனல் இயர் படிக்கிறேன். எனக்கு எல்லாமே டாடி தான். இப்போ என்னை படிக்க வச்சுட்டு இருக்கிறதும் டாடி தான். எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை, பாட்டி ஒருத்தவங்க மட்டும்தான். எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. என் பாட்டி தான் சின்ன பிள்ளையில எங்களை எடுத்து வளர்த்தாங்க. அம்மா அப்பா எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. சித்தி சித்தப்பா சொந்தம்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் இதுவரையும் என்னை யாரும் பார்த்துக்கிட்டதில்லை. சும்மா வருவாங்க, பேசுவாங்க, அவ்வளோதான். ஆனால் டாடி அவங்க பொண்ணாக எடுத்து என்னை படிக்க வைக்கிறாங்க. இதுவரையும் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. டாடி தான் எனக்கு எல்லாமே. நான் ஒன்றாவதுலேருந்து 5வது முடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டலில் படித்தேன். அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து ஃபீஸ் கட்டி படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. படிக்க வைக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் டாடியை போய் பார்த்ததில் பாட்டி தான் போய் டாடியை ஃபஸ்ட் டைம் பார்த்தாங்க. என்னை ஏற்றுக்கிட்டாங்க டாடி. பார்த்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் முடியும் ஒரே ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. அப்புறம் நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் படிக்க மாட்டேன், ஏதோ ஒரு கடையில் வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்னு நினச்சப்ப டாடியை போய் திருப்பியும் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. போய் பார்த்தப்ப என் மார்க்கை பார்த்துட்டு, சரி உன்னை நானே காலேஜில் படிக்க வைக்கிறேன் 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு டாடியை அழைச்சிட்டு போய் அட்மிஷன்லாம் போட்டு எங்களுக்கு அங்கேயே காலேஜ்லேயே சேர்த்து விட்டாங்க. நான் அங்கேயே ஹாஸ்டலில் தான் தங்கி படிச்சிருந்தேன் கொஞ்ச நாள். இப்போ இருக்கிற இடம்லேருந்து எல்லாமே பண்ணுறது முடியும், எல்லாமே டாடி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் டாடி சொல்கிறது தான் கேட்க போகிறேன். அவங்க படிக்க வச்சா படிப்பேன், இல்லைன்னா டாடியோடய சேர்த்து சர்வீஸ் பண்ண போகிறேன்.